அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். தமிழக அரசிடமிருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான வேலைவாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசிடமிருந்து நேரடி நியமனத்திற்கான ஒரு அரசு வேலைவாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 252 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு எழுத்து தேர்வு எந்த தேர்வும் கிடையாது. பணியிடம் நேரடி நியமனம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானதுன்ட்டு இதுக்கு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் வாங்கலை, முழுக்க இலவசம்தான். நீங்கள் தபால் மூலமாக இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அனுப்பினாலே உங்களுக்கு போதுமானது. வாங்க முழுமையான தகவலை நம்ம பார்ப்போம். அருள்மிகு தண்டபாணி சுவாமி திருக்கோயில், அதாவது பழனியில் உள்ள கோயில் ஆலயத்தில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இதற்கு தகுதியான நபர்கள்ன்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. வேலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை போஸ்டிங் காலியாக இருக்குது பார்த்தீங்கன்னா 14 வகையான போஸ்டிங் காலியாக இருக்குது. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 252. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப காலி பணியிடங்கள்ன்ட்டு அதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்ஸு. இது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 காலி பணியிடங்கள் இதுக்கு இருக்குது. அடுத்தது அரசு ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடமும் இதில் இருக்குது. அடுத்தது உள்துறை காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 13 இருக்குது. மொத்தமாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 296 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 252 காலி பணியிடங்களுக்கு எந்த ஒரு கல்வி தகுதி பெரிதாக இல்லை. 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதும். அதிலும் ஒரு சில பதவிகளுக்கு 8ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? வாங்க இதுக்கு டீட்டெயில்டானதை பார்ப்போம். பாருங்கள், இளநிலை உதவியாளர், அதாவது 7 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 வயதுக்கு உட்பட்டவர்களே செஞ்சுக்கலாம். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,500 முதல் 58,600 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அடுத்தது சீட்டு விற்பனையாளர், அடுத்தது சத்திரம் காப்பாளர், அடுத்தது சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உட்கோயில்கள், அடுத்தது பூஜை மற்றும் காவல் இது போன்ற 14 வகையான காலி பணியிடங்கள் இதில் இருக்குது. இதில் நமக்கு பெரிதாக எந்த ஒரு கல்வி தகுதியும் தேவைப்படலை, முன் அனுபவமும் இதில் எதுவும் கேட்டில்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இதற்கான லிங்க்கை கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இது கிட்டத்தட்ட 8 பக்கமுடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதில் 7வது பக்கம் நீங்கள் போனீங்கன்னா நம்ம அப்ளை செய்கிறதுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எடுத்தோடனே உங்களோட விண்ணப்பதாரரோட புகைப்படத்தை இதில் பதிவிட்டுக்கணும். அடுத்ததாரரோட பெயர், கணவர் அல்லது தந்தை அல்லது பாதுகாவலரோட பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, பாலினம், நிரந்தர முகவரி, அதாவது உங்களுக்கு பணியாணை கொடுக்க போகிறோன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நிரந்தர முகவரி, அடுத்தது ஆதார் அட்டையோட 12 இலக்க எண், கைபேசி எண், மின்னஞ்சல் எண், உங்களுடைய சாதி சான்றிதழ் நகலையும் இதோட இணைக்கப்பட வேண்டும். அதை குறிப்பிடணும்னு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வி தகுதி, அடுத்தது வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி. ஓகேங்களா? அடுத்தது வேறு ஏதாவது உங்களுக்கு தகுதிகள் ஏதேனும் இருந்தால் இதில் குறிப்பிட்டுட்டு அதற்கான நகல்களையும் இதில் பதிவு செய்யணும் வித் அட்ரஸ்டடோட. ஓகேங்களா? இதில் மீதி கேட்டிருக்கிற அனைத்து விவரங்களையும் நீங்கள் குறிப்பிட்டுட்டு கீழே உங்களோட உறுதிமொழியில் உங்களோட பெயர் மற்றும் உங்கள் தந்தை அல்லது கணவரோட பெயர் இதில் குறிப்பிட்டுட்டு உங்கள் விண்ணப்பதாரர் கையொப்பத்தை இங்கே
குறிக்கணும். அடுத்தது நாள், இடம் இதை குறிச்சிட்டு இதை வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து 6வது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இதிலே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம வந்து பதிவிறக்கம் வந்து இதில் செய்யாட்டியும் கோவில்லே போயிட்டு ₹50 கொடுத்துட்டு திருக்கோயில் அலுவலகத்திலையும் இதை வந்து பெற்றுக்கலாம்ட்டு, அதாவது இந்த ஃபார்ம் பெற்றுக்கலாம்னு இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இதிலேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு அனுப்பிக்கலாம். இதிலே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்றத. இங்கே பாருங்கள், இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு தண்டபாணி சுவாமி திருக்கோயில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம் 624601 இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த விண்ணப்பத்தை வந்து அனுப்பலாம். மேலும் இதில் வந்து முக்கியமான குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ₹25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லையை மேலே வந்து ஒட்டணும். அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய தபாலில் வந்து ₹25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லையை வந்து ஒட்டி தான் அனுப்பணும் அப்படின்ட்டும் இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்டு விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/1/2025 மாலைக்குள்ளார. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அலுவலகத்தில் 8ஆம் தேதிக்கு முன்னதாக, அதாவது 8ஆம் தேதிக்கு மாலைக்கு முன்னதாக நீங்கள் நேரடியாகவே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லாதவர்கள் நாளை, அதாவது 7ஆம் தேதி, அதாவது நாளைக்கு விண்ணப்பம் போட்டால் தான் 8ஆம் தேதி உங்களுக்கு அலுவலகத்திற்கு போய் சேரும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியான நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாளைக்குள்ளார விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கண்டிப்பாக அனுப்பிடுங்க. மேலும் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டவுட்ஸ் இருந்தால் அதிலே கிளியர் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.